ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மிஸ்டர் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். சனியின் முழு ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பத்தி, உள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா இது 8வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னா குரு பிரகஸ்பதி. ஒரு ராசியில 4 பாதங்களும், பூசத்தினுடைய 4 பாதங்களும் கடகத்துல தான் இருக்குது. அப்ப கடகம் யாருடைய வீடு? சந்திர பகவானுடைய வீடு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில 3 கிரகங்கள் அந்த தொடர்புல தான் இது இயங்கும். ஆனால் இப்போ இந்த பூச நட்சத்திரமாகப்பட்டது சனி பகவானும், அந்த பூச நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சந்திர பகவானும், கடகராசியுடைய கிரகம் சந்திர பகவானும். இப்போ இந்த சந்திரன் சனியுடைய இதில் தான் இந்த ராசியை இயங்குது. அப்போ இது இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா, இந்த பசு பால் கொடுக்கக்கூடிய அந்த மடி, அந்த பால் வர்ற இடம். அப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம். அப்போ அந்த வழியில கண்டிப்பாக அந்த உணவுப் பொருள்கள், இந்த தானியங்கள், இந்த வழியில கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள், சித்தர்கள், அவங்களை எல்லாரும் வழிபடுவது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆகப்பட்டது இந்த சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சித்தர்களையும் ஞானிகளையும் வணங்கி வந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய வினை தீரும், இவங்களுடைய கஷ்டங்கள் தீரும், இவங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். அதோட தன்மை என்னங்க இருக்கு சிலபஸ்ல? இதனுடைய தன்மைன்னு எடுத்துட்டோம்னா, இந்த சனி பகவான் ஆகப்பட்டது யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டார். அது போக யார் பொருளையுமே ஆசைப்பட மாட்டார். இந்த சனி பகவான் ஆகப்பட்டது கருமகாரகன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே நீதி, நேர்மை, நியாயம். அப்போ அந்த நீதியையும் நேர்மையும் நியாயத்தையும் என்னைக்குமே செஞ்சுட்டு தான் இருப்பார். அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது எப்பவுமே அடுத்தவருக்கு கை கொடுத்து, கீழே விழுந்தவனை கை கொடுத்து தூக்கி விட்டு தான் பழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய நேச்சர் ரொம்ப ஜாஸ்தி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தன்னால் இயன்ற வரைக்கும், தன் குடும்பத்திலோட கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன உதவி செய்யணுமோ செஞ்சுட்டு போய் தான் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பணம் உதவி செய்யறதாக இருந்தாலும், ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க உதவி செய்யறதாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸுக்கு உதவி செய்யறதாக இருந்தாலும் எல்லாமே செஞ்சுட்டு போய் தான் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இதில் எல்லாமே செய்கிறாங்க, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவாங்க இல்லையா? அப்படி மாட்டும்போது தான் இவங்களுடைய குடும்பத்திலேயே சில பிரச்சனைகளை வந்துடுது. அந்த பிரச்சனைகளை சந்திச்சும் அதை சால்வ் பண்ணியும் அதன் மூலியமாக குடும்பத்தில் மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள் வந்தும் இவங்க திருந்தின பாடு இல்லை. மறுபடியும் அதே கணத்தில் தான் விழுவாங்க. அப்போ அந்த உதவி செஞ்சு 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 அடுத்தவங்களுக்கு இவங்க உதவி செஞ்சு இவங்ககிட்ட உதவியை வாங்கினவங்க அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படி நல்ல பொசிஷனுக்கு வந்தாலும் இவங்களை திரும்பி பார்ப்பதே இல்லை. இதுதான் நடந்துட்டு இருக்குது. சொன்னீங்க. ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா ரொம்ப நேர்மையானவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உன்னை நான் கெடுத்து வாழணும், உனக்கு நான் துரோகம் பண்ணி வாழணும், இல்லை நீ போகக்கூடிய இந்த வழியை மறைச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்க அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த துரோகம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவங்க வேலையை மாங்குன்னு செய்வாங்க.
ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் திரும்பி கூட அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் நல்ல திடகாத்திரம், நல்ல முயற்சி எடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அதை விட்டு போட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை இவங்க இழுத்து போட்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த அளவுக்கு வேலையை செஞ்சும் அந்த வேலையில எல்லா விதமான ஹிஸ்டரியை தெரிஞ்சும் அந்த வேலையவே நாளைக்கு சொந்தமாக செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க வளர்ந்துருவாங்க. அப்படி வளர்ந்தும் சொந்தமாக தொழில் செஞ்சும் அந்த சொந்த தொழில் செஞ்சு நல்ல பொசிஷனுக்கு வந்தும் எல்லாரும் பார்த்து பெருமைப்படுவாங்க. பரவாயில்ல, பையன் வந்து இன்னைக்கு இந்த வேலையில் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு நான் பார்த்த பையன் இன்னைக்கு பெரிய ஃபேக்டரி வச்சு நல்லா இருக்கிறானே அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருப்பேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட தனித்துவமா நீங்க பார்க்கக்கூடியது என்ன விஷயமா? தனித்துவமா பார்க்கக்கூடியது என்னன்னா, இவங்களுடைய யாருடைய வம்பு தும்புக்கும் இவங்க போக மாட்டாங்க. யார் பிரச்சனையுமே இப்போ வந்து யார் பிரச்சனையும் போயுமே தலைவிட்டுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு, இவங்க தொழில் உண்டு அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த தனித்துவமாகப்பட்டது இவங்களை நிறைய இடத்துல காப்பாற்றி இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையில் தலைவிட்டு அவங்கள போய் அவங்க பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பிரச்சனையை தான் தோல் தூக்கி போட்டு அதுக்கோசரம் நாம் எல்லா பக்கமும் அலைஞ்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாஸ்ட்டில் நஷ்டம்தான். அப்போ அதில் அடிபட்டு அவங்க தெளிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரச்சனையுமே கலந்துக்க கூடாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரச்சனைக்குமே போகக்கூடாது, நாம் உண்டு நம்ம வேலை உண்டு, இப்படி நாம் வாட்டில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதா அவங்களுக்கு வந்த எண்ணங்கள். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இவங்க பிறப்பாங்க, அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும்? அதாவது இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நீதிமான், ரொம்ப நேர்மையானவங்க, சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனால் இவங்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையே கரெக்டாக அந்த ரூல்ஸ் பிரகாரம் அந்த நேர்மையாக அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் இருக்கணும் அப்படின்னு இவர் நினைப்பார். ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே இவருக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட பிறந்தவனும் எங்கள் அப்பா அம்மாவும் எல்லாம் நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கண்ட்ரோல், அது அவங்கவுங்களுடைய கண்ட்ரோலில். அப்போ அந்த நேர்மை, நீதி, சட்டத்திட்டம், ஒழுங்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரக்காரர் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் தான் இருப்பார். அப்போ இவரை ஒதுக்கி வச்ச மாதிரி இப்படித்தான் இருப்பார் ஒரு இல்லையோ, இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த குடும்பம் இவர் கட்டுக்கோப்புக்கு வராது. இதனால வந்து இவருக்கு மனசு வேதனையும் மனசுல குழப்பமும் மன நிறைவு இல்லாத வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு வாழ்க்கை அமைதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகுது 27 வயசுல, நல்ல மனைவி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவியும் இவர் மேலே நல்ல அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே இருக்கும், நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இடையில காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கே இவர் பிடிக்காம போகும். ரொம்ப நேர்மையை எதிர்பார்ப்பாரு, ரொம்ப சட்டத்திட்டங்களை ரொம்பவுமே எதிர்பார்ப்பாரு, ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு இடத்துல போனால் இப்படி இருக்கணும், ஒரு இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கணும், இங்கே போனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவர் ரொம்பவுமே அந்த நேச்சரை பார்ப்பாரு. அந்த நேச்சரை பார்க்கும்போது அவங்க அப்படி 100க்கு 100% 80% அவங்க மனைவி இருக்கிறது இல்லை. அப்போ நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிற, ஏன் அங்கே போனால் அங்கே உட்காந்த, ஏன் இப்படி நிற்கிற? அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவி மேலே இவருக்கு குறைபாடுகள் வரும். அப்போ அந்த குறைபாடுகள் வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மனசு வேறுபாடுகள் இதெல்லாமே வந்துடும். அப்படி வந்தாலுமே இவங்க பிரிய மாட்டாங்க, சேர்ந்து தான் குடும்பம் நடத்துவாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள சில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன வேற்றுமைகள் இது வந்துட்டே இருக்கும். இதுக்கு வந்து அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயமும் இல்லை. இவங்களே பேசிக்குவாங்க, இவங்களே தீர்த்துக்குவாங்க. அது மாதிரி போயிட்டு தான் இருக்கும், ஒரு பெரிய பாதிப்புகள் வராது. சிறப்புங்கய்யா. இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட மைனஸா நீங்க எதை பார்க்குறீங்க? ஒரு நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் மட்டும் இருக்கு, இது மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி நெகட்டிவ்ல இருக்கு?
இவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் 100% சொந்த பந்தம், வெளியாட்கள், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. இவங்க வெள்ளந்தியா இருக்கிறாங்க. மனைவி கிட்ட எதுவுமே சொல்றதில்ல, எந்த விஷயத்தையுமே மனைவி கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் இவர் வெளியே போறாரு, இவருக்கு ஒரு சூழ்நிலை வருது, அப்போ அவங்கள நம்பிடுறாரு. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இவர் இருந்துடுறாரு. அப்போ அவங்க உதவி கேட்டாலும் சரி, அவங்களுக்கோசரம் ஒரு 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 இடத்துக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனது மணி 2 ஆனாலும் வர முடியறதில்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமலையே, இது மாதிரி நான் போயிட்டேன், வரக்கு லேட் ஆகும், நீங்களே சாப்பிட்டு படுத்துங்க, அதுவும் சொல்ல மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி 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 ஏமாந்து போனது தான் இவங்களுடைய வாழ்க்கை. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஜாஸ்தி. அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா யாரையுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. கண்மூடித்தனமாக நம்பினால் இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியாது. நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது அப்படின்னாலும் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ நான் சொல்றேன், இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு குருமார்களை வச்சுக்கோங்க, இல்லையா உங்க மனைவியை வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களை கேட்டு செய்யுங்க. அப்படி கேட்காமல் செய்யக்கூடிய எந்த விஷயமும், நீங்கள் தனித்து எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதுல சோதனை வரும், இல்லைன்னா கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வரும். இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தயவு செய்து நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா சனியின் நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூசம், ஆனா இந்த நட்சத்திரத்துல குரு பகவானே ஜனனம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க பாக்குறீங்க. அந்த குரு பகவான் ஜனனம் எடுத்ததுனாலதான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலேயுமே அந்த ஈர்ப்பு சக்தி. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அங்கே போறவங்க நல்லா இருக்கணும், அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்ததுனால தான் இவங்க தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்படாமல், தன்னுடைய மக்களை பற்றியும் கவலைப்படாமல், தன்னுடைய அண்ணன் தம்பிகளை பற்றியும் கவலைப்படாமல், அப்பா அம்மா பற்றியும் கவலைப்படாமல், தனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்களை பூச நட்சத்திரக்காரர்களை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட போனால் அந்த காரியமாகும், இவங்க கூப்பிட்டா நம்ம கூட எந்த நேரமானாலும் வருவான், அப்போ இவனை வச்சு நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வண்டி வாகனம் வீடு மனை யோகம் இதெல்லாம் எப்படி அமையும்? பூச நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது 48 வயசு. இந்த 48ங்கிறத ஒரு கணக்காக வச்சுக்க சொல்லுங்க. இந்த 48ங்கிறது ஒரு மண்டலம். இவங்களுக்கு அந்த ஒரு மண்டலத்துக்கு மேலதான் எல்லாமே அமையும். 48 வயசுக்கு அப்புறம். ஆமா, அந்த 48 வயசு வரைக்குமே இவங்களுக்கு ஒரு சாபம், ஏதோ ஒரு விஷயத்துல சாபங்கிறது இருக்குது. இவங்க வர்க்கத்துல யாருமே தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க அப்பா, இவங்க தாத்தா, இவங்க பாட்டன், போட்டன், ஓட்டன் பரம்பரை, இந்த 7 தலைமுறையில யாருமே தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க தலையெடுத்து தான் இவங்க வீட்டில் ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, இவர் ஒரு நல்ல வேலைக்கு வந்திருப்பாரு. அப்படியே நல்ல வேலைக்கு நல்லா படிச்சிருந்தாலுமே இவர் சம்பாரிச்சு சாதிச்சு அந்த 48 வயசுல நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாரானா இல்லை. இவர் சம்பாரிச்சு எல்லாத்தையுமே இழந்து, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் அதுலேயுமே இழந்து, தன் குடும்பத்திலையும் பல சங்கடங்கள் சலிப்புகளை பார்த்து இப்பவும் கஷ்டத்தில் தான் இருப்பார். அந்த 48 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு விமோச்சனம். இது போக இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல கலை, முகம் நல்ல கலையாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல அழகாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சினி ஃபீல்டில் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சோதனையான வாழ்க்கை தான், வேதனையான வாழ்க்கை தான். இதில் தப்பிச்சு பிழைச்சவங்க 130% பேர் இருக்கலாம். அதுவும் அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்த காட்டித்தான். அப்போ இவங்களுடைய ஜாதகத்தை ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக
அவங்க ஃபேமிலி ஜோசியரையோ இல்லை வந்து இப்போ இந்த பதிவு பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மகிட்டையும் பார்க்கலாம். அப்படி பார்த்து நம்மளுக்கு வந்து அதுக்கு விளக்க வர சொல்லுவோம். அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி, நன்றிங்க.